கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்ப மகிழ்ச்சியடையில் ஆண்டு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 57:2 வாசிக்கலாமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறேன். ஆமென். ஒரு விசுவாசம் பாருங்க, இந்த உலகத்துல எனக்காக யாரையும் செய்ய முடியாது, ஆனா எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறேன். ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம எனக்கு என்னென்ன தேவையோ, நான் பிறந்ததுல இருந்து நான் மரிக்கும் காலம் வரைக்கும் இந்த பூமியில நான் வாழ்கிற நாட்களில எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாவற்றையும் இயேசுவால தான் செய்து முடிக்க முடியும். என்னுடைய விசுவாச வாழ்க்கையில நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை எனக்காக தான் செய்து முடிக்க முடியும். இந்த பூமியிலே நோட்டத்தை முடித்து அவருடைய சமூகத்துக்கு நான் போகும் போது அங்க நான் என்னவா இருப்பேன் என்பதை அறிந்திருக்கிற கர்த்தர் அவர் உன்னதமானவர். இதான் தாவீது இங்க கற்றுக் கொடுக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு யாரும் இல்ல, எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் இல்ல, நான் என்ன செய்ய போறேன், தனிமையில இருக்கிறேன், இதுக்கு மேல என் லைஃப் என்னவாகும், இதுக்கு மேல என் பிள்ளையோட லைஃப் என்னவாகும், இதுக்கு மேல என் குடும்பம் என்னவாகும், இப்படி நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா? ஆனா இந்த வசனம் உங்களை தேற்றட்ட இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் ஆல்ரெடி செஞ்சுட்டா தெரியுங்களா? நீங்க பிறப்பதற்கு முன்பாகவே, நீங்க தாயின் கருவிலை உருவாகும் முன்னே உங்களுக்கு என்னெல்லாம் தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் அழகா நேர்த்தியா செய்து முடிச்சுட்டார். உங்க வாழ்க்கையில என்னென்ன தேவை அது அழகா எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். இனிமே செய்வதற்கு ஒன்றுமில்லை. நீங்க பிறப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கான பிளான் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஒரு திட்டத்தோடு ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் பூமிக்கு உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். இதை அறியாம தான் நம்ம என்ன செய்யறோம்? பூமியிலே வருகிற உபத்திரவங்கள், பாடுகள், இல்லாமைகள், தேவைகள், இதுக்கு நடுவில் ஆண்டவரை போட்டு அலட்டிட்டு இருக்கோம். ஆண்டவரே நான் என்ன செய்வேன் தெரியுமா? விசுவாச கண்களால பாருங்க, உங்களுக்காக அவர் யாவற்றையும் செய்து முடித்தவராய் இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 138:8 சொல்லுகிறது, எனக்காக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியை நிகழ்விடாது இருப்பீராக. என்னவா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த இடத்துல என்ன சொல்லுகிறது? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறார். ஆனா சங்கீதம் 38:8 சொல்லப்படுகிறது, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென், அல்லேலூயா. அவர் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் முடித்திருக்கிறார். நீங்க அவரிடத்துல விசுவாசத்தை துவங்குங்கள், உங்க நம்பிக்கை அவரிடத்துல துவங்குங்கள். உங்களுக்கு முடித்த காரியங்களை உங்க கண்ணுக்கு முன்னாடி காண்பிப்பார். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? உங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்கு, இல்ல ஒரு ஆண் பிள்ளை, ஏதோ ஒரு பிள்ளை உங்களுக்கு பிறந்திருக்கு. அந்த பிள்ளை வளர்ந்துட்டு இருக்கு. இப்பதான் ஒரு வாலிப பிள்ளையா இல்ல ஒரு சின்ன பிள்ளையா வளர்ந்துட்டு இருக்கு. அவரோட திருமணம் உங்களுக்கு தெரியுமா? உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை இல்ல உங்க வீட்டுக்கு மருமகள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்ல, உங்களால அதை பார்க்க முடியல. ஆனா கர்த்தர் இது எல்லாவற்றையும் கண்டு இருக்கிறார். உங்களுடைய 1000 தலைமுறைகள் அவருக்கு தெரியும். ஆமென். உங்க வயதான காலத்துல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியும். உங்க வாலிப நாட்கள என்னவா இருக்க போறீங்கன்னு அவருக்கு தெரியும். ஆமென். அதனால அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். சகலவற்றையும் உங்களுக்காக செய்து முடிப்பார். விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கலாம். நல்ல தெய்வமே, இந்த நாளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, என் வாழ்க்கையில என்னவாகுமோ, என் பிள்ளைகளுடைய காரியம் என்னவாகுமோ என்று பயந்து தெரிகிறேன். இவர்கள் சரீரத்துடைய அப்பா சோர்வுகள் எப்படி இருக்கிறதே என்னவாகுமோ என்று பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆற்றி தேற்றி பேச இருக்கிறீங்கப்பா. அவர்களுக்காக எங்களுக்காக யாவை செய்து முடிப்பீர் என்ற வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில மாத்திரமல்ல, எங்கள் 1000 தலைமுறைகளுக்கு அதுக்கு மேற்பட்டு உங்க வருகை மட்டும் இருக்கிற தலைமுறைகளுக்கும் இது செயல்படுவதாக. இதை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை மத்தேயுவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 28வது வசனம். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களுக்காய் எதையெல்லாம் உங்களை கடினப்படுத்தியதோ அவற்றை எளிதாக்குகின்ற நாளாய் ஆசிர்வதிக்கின்றார். இதுவரையில் நீங்கள் கடந்து வந்த சூழ்நிலைகளில் காணப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகளில் மீள முடியாமலும்
தோல்விகளையும் நஷ்டங்களையும், அவமானங்கள், நிந்தைகள், குழப்பங்கள், பிரிவினைகள், கசப்புகள் போன்றவற்றில் போராடி கொண்டும் இவைகளிலிருந்து விடுதலை வேண்டி தெய்வ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் ஆத்துமாவிலே நொறுங்குண்டவர்களாய் விடாய்த்து போய் சோர்வுற்று இருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கான சூழ்நிலைகள் யாவையும் நான் மாற்றுவேன், ஆசீர்வாதங்களால் நிரப்புவேன் என்கிறார். நீண்ட நாட்களாய் எவைகளுக்காக போராடி ஜெபித்தீர்களோ அவைகள் உங்கள் பார்வைக்கு முடியாததாக காணப்பட்டாலும் கர்த்தரின் பார்வைக்கு அது அற்ப காரியம். ஆகவே இன்றைக்கு உங்களின் ஜெபங்கள், காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை ஜெயமாக மாற்றித் தந்து ஆசீர்வதிக்கின்றார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான வழிகளில் நடத்தி நம்ப முடியாத நன்மைகளை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே 3 ராஜாக்களும் தங்களுக்கு எதிராக எழும்பின மோவாபியரை முறியடிக்கவும் தங்கள் தேசங்களை காப்பாற்றும்படியாகவும் ஆலோசனைகளை கேட்பதற்கு தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் இடத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். போகிற பாதையோ வனாந்தரமாக இருப்பதினால் அநேக உபத்திரவங்களை, பாடுகளை சந்திக்க நேரிடுகிறது. தங்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போகிறது. அடுத்தடுத்து பிரச்சனைகளை கடந்து எலிசாவின் இடத்துக்கு போகிற பொழுது எலிசா அந்த வனாந்தரத்திலே அவர்களும் மிருக ஜீவன்களும் அவர்கள் பிழைத்திருக்கும்படி வாய்க்கால்களை வெட்ட சொல்லுகின்றார். காற்றும் மழையும் பெய்யாத, எதிர்பார்க்க முடியாத வனாந்தரத்தில் 3 ராஜாக்களும் தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாய்க்கால்களை வெட்டினார்கள். வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிற்று. அந்த தண்ணீர் அவர்களுக்கு மாத்திரம் போதுமானதாக அல்ல. வசனம் சொல்லுகிறது, தண்ணீர் ஏதோ தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று என்று. அப்படியாக கர்த்தர் 3 ராஜாக்களை வனாந்தரத்தில் அவர்களுக்கு அரிதான காரியங்களை அற்பமான காரியமாக மாற்றி அதை தொடர்ந்து பெரிய வெற்றியை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்பதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் கடந்து போகின்ற பாதைகள் வனாந்தரம் போன்றும் தண்ணீர் இல்லாத பள்ளத்தாக்குகளை போன்றும் காணப்படுகிறதா? எந்த நன்மையும் காணப்படவில்லையே. போராட்டங்களும் பிரச்சனைகளும் பலவீனங்களும் பற்றாக்குறைகளும் வியாதியின் கூறுகளினால் மன சோர்வுகளும் வந்து வந்து உங்களை வேதனைப்படுத்துகிறதா? இதிலிருந்து எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று தெய்வ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் ஜெபித்து வருகிற எனக்கருமையானவர்களே, உங்களுக்கு கடினமாய் தோன்றுகின்ற காரியங்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆகவே சூழ்நிலைகள் உங்கள் கைகளை எடுத்துக்கொண்டு போராடாமல் கர்த்தரின் கரத்தில் விட்டுவிடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்கிற வார்த்தையை விசுவாசியுங்கள். 3 ராஜாக்கள் வனாந்திரத்திலே வார்த்தையை விசுவாசித்து வெட்டினார்கள். பெரிய நன்மையை, ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். நீங்களும் உங்கள் வனாந்தரமான சூழ்நிலைகளில் விசுவாசம் ஆகிய கர்த்தரின் வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு மெனக்கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையில் எவையெல்லாம் கடினமாய், கடக்க முடியாததாய், குணமாக்கப்படாததாய், கட்டுகள் அவிழ்க்க முடியாததாய், அரிதாக கடினமாக காணப்படுகிறவற்றை கர்த்தரின் சமூகத்தில் விசுவாசத்துடன் பெற்றுக்கொண்டோம் நன்மையை, ஆசீர்வாதங்களை, ரட்சிப்பை என்று விசுவாச அறிக்கை செய்து ஜெபியுங்கள். கர்த்தரின் பார்வைக்கு உங்கள் காரியங்கள் எல்லாம் அற்ப காரியமாகும். கர்த்தரின் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. 1 சாமுவேல் 1:13. பிரியமானவர்களே, அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையின் கனவுகள் நொறுங்கி போனவளாய், இருதயம் உடைந்தவளாய் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறாள். அவள் மேல் வீசப்பட்ட வார்த்தைகள் அவளை அம்பு போல குத்துகிறது. எந்த மனிதராலும் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் வேதனை நிறைந்தவளாய் கண்களில் நீர் வழிய தன் இருதயத்திலே பேசுகிறாள். அன்னாள் தன் இருதயத்திலே கர்த்தரிடம் பேசினாள். அன்னாள் யாரோ எழுதி வைத்த ஒரு ஜெப புத்தகத்தின்படியோ அல்லது யாரோ ஜெபித்த ஜெபத்தை போலவோ அவள் ஜெபிக்கவில்லை. தன் இருதயத்தின் நினைவுகளை காண வல்லவரான தேவனை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபித்தாள். நம்முடைய உள்ளான ஆத்மாவிலே தேவனை தேடும் போது கர்த்தருடைய சமூகத்திலே அவரது மகிமையை நாம் காண்பவர்களாய் இருக்கின்றோம். நீங்கள் கூட எப்பேற்பட்ட நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அநேகமான துக்கங்கள் உங்களது உள்ளத்தை நொறுக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து உங்களுடைய இருதயங்களை அவர் முன்பாக ஊற்றி அவரை தேடும் போது அவருடைய சமாதானமும் ஆறுதலும் சுகமும் நிச்சயமாய் கிடைக்கும். தேவன் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலையை தருவார். இரட்டிப்பான போராட்டங்களில் ஜெபித்த அநேகரை நாம் அனுபவபூர்வமாய் கண்டிருக்கிறோம். தேவன் நிச்சயமாய் அவர்களை விடுதலையாக்கி இருக்கிறார். அதே போல தேவன் உங்களையும் விடுதலையாக்கி உங்கள் வேண்டுதலையும் செய்து முடிப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருக்குள் அருமையான அன்பு உள்ளங்களை, இந்த கால வேளையிலும் புதிய ஒரு வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் 8ஆம் தேதி 4வது மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை இந்த கால வேளையிலும் ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. ரோமர்கள் நிறுவம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் தேவனுடைய அழைப்பை குறித்து இந்த நாட்களில் இந்த வேத பகுதியிலே பவுலடிகள் ரோமர்கள் நிருபத்திலே இந்த நாட்களிலே ரோமருக்கு இந்த நாட்களில் எழுதுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் எப்படி என்றால், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனாலே அழைக்கப்பட்ட மனுஷர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது அவருடைய அழைப்பை இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும். ஆபிரகாமை அழைத்த தேவன் ஆபிரகாமை முடிவு பரியந்தம் இந்த நாட்களில் ஆசீர்வாதத்தை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மோசையை அழைத்த தேவன் அங்கே மோசையோடு கூட இருந்து தன்னுடைய காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல் இந்த நாட்களை பாருங்கள், இங்கே சவுலை அழைத்த தேவன் பவுலாக அவரை மாற்றி இந்த நாட்களே தன்னுடைய ராஜ்யத்தின் காரியங்களை செய்து முடிக்கும்படியாக தேவன் அவரோடு கூட இருந்து இந்த நாட்களே நடத்தி வந்தார் என்பதை அங்கே இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் இந்த வசனம் தெளிவாக இந்த நாட்களில் சொல்லுகிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். தேவன் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். எல்லாரும் தேவனாலே அழைக்கப்படுகிறவர்கள் அல்ல. இன்றைக்கு அநேக ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள், அநேக ஞானிகள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்களிலே தேவனாலே அழைக்கப்பட்டவர்களோ அழைக்கப்படுகிறவர்களாய் இந்த நாட்களிலே இல்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தையூடாக பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, முதலாவது நாங்கள் தேவனுடைய இந்த அழைப்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு அழைப்பில்லாதபடி அநேகர் இந்த நாட்களிலே தன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே போய் இந்த நாட்களிலே கஷ்டத்தின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் இந்த நாட்களிலே ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே
ஆண்டவருடைய நாமத்தை தூசித்துக் கொண்டு திரிகிறதை இங்கே காண்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. ஆனாலும் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களில் ஆராய வேண்டும். எப்படி என்றால், அவருடைய தீர்மானம், அவர் தன்னுடைய தீர்மானத்தின்படி, பிதாவினுடைய தீர்மானத்தின்படி, பரலோகத்தில் உள்ள அவருடைய தீர்மானத்தின்படி, சித்தத்தின்படி இந்த நாட்களிலே அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் ஏதுவுக்காக நடக்கும், நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். இதை பாருங்கள், இந்த நாட்களிலே தேவனுடைய தீர்மானம் என்ன என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்படியானால் தேவனுடைய தீர்மானம் எதை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களை குறிக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அவருடைய ஆவியானவர் எப்படியாக நமக்குள்ளே கிரியை செய்கிறார், ஆவியானவருடைய அந்த அழைப்பின் திட்டம் என்ன என்பதை நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். அப்படி நாங்கள் இந்த நாட்களில் அறிந்திருப்போமா இருந்தால் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இந்த நாட்களிலே நாங்கள் நடந்து தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களையும், அவருடைய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய திட்டங்களையும் அவருடைய காரியங்களையும் இந்த நாட்களை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் அருமையான அன்பு பிள்ளைகளே. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், தேவனாலே அழைக்கப்படாதவர்களாய் ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் போல் இந்த நாட்களிலே அவர்கள் செயல்பட்டு கொண்டு இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களிலே தூஷித்துக் கொண்டிருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அவர்கள் எப்படியாக வாழுகிறார்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு எதை குறித்து, எதை முன்வைத்து அழைக்கப்பட்டவர்கள் பேசுகிறார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்வைத்தா, பரலோக ராஜ்யத்தை முன்வைத்தா, அல்லது பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை முன்வைத்தா இந்த நாட்களில் பேசுகிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.